Hi students, good morning. Welcome to 5th standard social class first term. Students, in previous class we saw the lesson unit 1 our earth. So in this lesson how to earth formed and then how to oceans, continent, all the one formed. We know students? Yes. Small recap. Okay. Solar nebula, how to earth born, and then stars, the planets, dwarf planets, asteroids, meteoroids, Milky Way galaxy, and then solar system, then two motions of the earth. Okay, first one rotation causes day and night, and then second one revolution causes what? For seasons. Okay children, let us move to today's topic. Unit 2 towards history, வரலாற்றை நோக்கி. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரின்னு என்னப்பா? வரலாறு. ஸோ நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள நிகழ்ந்த சம்பவங்கள் இது எல்லாமே எப்படி நம்ம அதை ஒரு எவிடன்ஸாவோ இல்லை ரெக்கார்ட்ஸாக இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஹிஸ்ட்ரி சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் know about the Stone Age, understand the nature of human evolution, understand the human's nomadic life. So first topic, Stone Age, கற்காலம். Okay, in the beginning humans were not aware of metals. இந்த பிகினிங், அதாவது ஆரம்ப காலத்தில் மனிதர்களுக்கு என்னப்பா எதை பற்றி தெரியல அப்படின்னா மெட்டல்ஸ்னு என்னப்பா? காப்பர், அயன், கோல்டு, ஸோ இது மாதிரி உலோகம்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது. ஓகே, தே டுக் செவரல் இயர்ஸ் டு டிஸ்கவர்ஸ் மெட்டல்ஸ். ஸோ அவங்க மெட்டல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னது ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் லிவ்ஸ் டுடே ஆர் த கிஃப்ட். ஸோ நம்ம இன்றைக்கி வாழ்கிறோம், எல்லா வசதிகளோடு இருக்கோம் அப்படின்னா அது அவங்க நமக்கு முன்னே வாழ்ந்தவங்க நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். டியூரிங் த பீரியட் ஹியூமன்ஸ் வேர் நாட் அவர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். அதே மாதிரியே நம்ம இப்போ எழுதுகிறோம் இல்லைங்களா எழுத்து முறைகள், ஸோ அதெல்லாம் அப்போலாம் அவங்களுக்கு தெரியாது. த ஸ்டோன் ஏஜ் இஸ் த பீரியட் இன் விச் ஸ்டோன்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் வெப்பன்ஸ். அதாவது ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ், கற்களை வெப்பன்ஸ், ஆயுதங்களாக யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பீரியட் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ். ஓகே, see the பிக்சர்ப்பா பாருங்கள். அந்த என்னது வுட்டு, அதாவது மரம் மாதிரி இருக்குங்க இல்லையா? ஸோ அதோட அந்த எட்ஜில் பாருங்கள் எல்லாமே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்டோன்ஸை வச்சு தான் என்னது அவங்க டூல்ஸ், கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டாபிக்ப்பா ஹியூமன் எவல்யூஷன், அதாவது மனிதனோட பரிணாம வளர்ச்சி. லுக் அட் த பிக்சர்ப்பா பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருக்காங்க? அனிமல்ஸ் தானே இருக்காங்க. ஸோ அதுலேருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாகி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் என்னது மனிதர்களாக மாறுறாங்க. இதுதான் இயற்கையாகவே மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? see the book page number 153. எஸ், நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன், அதாவது இயற்கையாகவே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. early humans lived in jungles along with animals. ஸோ அந்த முற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா விலங்குகளோடு சேர்ந்து காட்டில் வாழ்ந்தாங்க, விலங்குகளாக. ஓகேங்களா? தே யூஸ்டு ஸ்டோன் டூல்ஸ் டு ப்ரொடெக்ட் தம்செல்வ்ஸ். ஸோ அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோன் டூல்ஸ், கற்களான கருவிகள். ட்ரைவ் அவே அனிமல்ஸ், இன்னும் எதுக்காக மறுபடியும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா விலங்குகளை துரத்துறதுக்கு. டிக் அவுட் ரூட்ஸ், சூட்ஸ் எக்ஸட்ரா. ஸோ அது மட்டும் இல்லாத எதப்பா கிழங்குகள், வேர்கள், இந்த பயிர்களோட குருத்துகள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்காகவும் என்ன யூஸ் பண்ணாங்க? ஸ்டோன் டூல்ஸ். ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் தட் தே ஏட் எவ்ரிதிங் ரா இன்க்ளூடிங் ஃப்ளஷ். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னா எல்லா உணவுகளையுமே அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா ரா, பச்சையாகவே, இன்க்ளூடிங் ஃப்ளஷ்.
ஃப்ளஷ்னா என்னப்பா, அனிமல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது அந்த அனிமலோட மாமிசம். ஓகேங்களா. தே டிட் நாட் நோ த யூஸ் ஆஃப் ஃபயர் இன் த பிகினிங். ஸோ ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு நெருப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதும் தெரியாது. அட் ஃபர்ஸ்ட் டாக் வாஸ் த குட் கம்பேனியன். வைல்ட் அனிமல்ஸ் ரேன் அவே வென் டாக்ஸ் பார்க்டு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு உற்ற தோழனாக எது இருந்தது அப்படின்னா டாக், நாய். ஓகேங்களா. வைல்ட் அனிமல்ஸ் அதாவது காட்டு விலங்குகள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த நாய் வந்து குறைக்கிறப்ப, ஓகேங்களா, டாக்ஸ் பார்க்டு குறைக்கிறப்ப என்ன ஆகும், அதெல்லாம் வந்து அந்த சத்தத்தை கேட்டு பயந்துட்டு ஓடிடும். டாக் வாஸ் த ஃபர்ஸ்ட் பெட் அனிமல். தே டுக் இட் வேரெவர் தே வெண்ட். ஸோ மனிதர்களுடைய முதல் செல்ல பிராணி அப்படின்னு எது சொல்லலாம் அப்படின்னா டாக். ஓகேங்களா. அவங்க எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த டாகையும் கூடயே கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேங்களா. See the picture pa. Dog is a good companion of humans. See the next paragraph. Later they started rearing cattle and were very useful. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கேட்டில்னு என்னப்பா, கால்நடைகள், ஆடு மாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. தே அப்சர்வ்டு சம் கிரைன்ஸ் க்ரோயிங் அலாங் த ரிவர் சைடு. ஸோ அங்கே ஆற்றங்கரையோரம் பார்த்தா ஒரு சில தானியங்கள்லாம் விளைஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. ஓகேங்களா. தே ஏட் அண்டு ஃபவுண்டு தெம் வெரி டேஸ்டி. ஸோ அதை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன அதில் தெரியுது, அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குது. ஓகேங்களா. தே அப்சர்வ்டு தட் த ஸ்கேட்டர்டு கிரைன்ஸ் வேர் ஈட்டன் அப் பை பேர்ட்ஸ். அதாவது அங்கே சிதறி கிடக்கிற தானியங்கள்லாம் வந்து என்னது, பறவைகள் மட்டும்தான் சாப்பிடும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. தே வேர் கீன் அப்சர்வர். அவங்க அப்போ எப்படி இருக்கிறாங்க, நல்லா எதையுமே ஒவ்வொன்றையுமே நல்லா உற்று நோக்கிறவங்களாக இருக்காங்க. ஓகேங்களா. தே ஃபவுண்டு தட் த கிரைன்ஸ் க்ரோ வித் த ஹெல்ப் ஆஃப் சன்ஷைன் அண்டு ரெயின்ஃபால். ஸோ இன்னொன்னே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, என்னப்பா, கிரைன்ஸ் வந்து எப்படி, தானியங்கள்லாம் எப்படி விளையுது அப்படின்னா சூரிய ஒளி அண்ட் மழைப்பொழிவு இது மூலியமாக தான் பயிர்கள்லாம் விளையுது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. thus they learned the art of cultivation. ஸோ அதுக்கப்புறம் விவசாயம் அப்படிங்கிற ஒரு கலையை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. ஓகேங்களா. ஓகே. லுக் அட் த பிக்சர்மா. பாருங்கள், அங்கே அவங்க அந்த பயிர்கள்லாம் ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது கூட பாருங்கள் அப்போ இருக்கக்கூடிய ஒரு சில டூல்ஸை வச்சு தான் பண்ணுறாங்க. ஹியூமன்ஸ் நோட்டீஸ்டு ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ நெக்ஸ்ட்டு எதை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீ. காட்டுத்தீன்னா என்னப்பா, இயற்கையாகவே பேம்போஸ்லாம் மூங்கிலாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் என்னது ஒன்றோட ஒன்று இணையிறப்ப ஃபயர் வந்து தானாகவே உருவாகும். ஓகேங்களா. அட் ஃபர்ஸ்ட்டு தே வேர் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர். ஸோ ஃபர்ஸ்ட் டைமு அது மாதிரியான ஃபயர் எல்லாம் பார்த்தோன்னே என்ன வராங்க, பயப்படுறாங்க. தே ஃபவுண்டு சம் அனிமல்ஸ் டைடு டியூ டு ஃபயர். ஸோ அதில் ஒரு சில அனிமல்லாம் என்ன ஆகுது, அந்த ஃபாரஸ்ட் ஃபயரில் சிக்கி இறந்துருது. தே எட் த ஃப்ளஷ் ஆஃப் த பேர்ன்ட் அனிமல்ஸ். ஸோ அது மாதிரி அந்த நெருப்பில் வெந்து போன அந்த அனிமல்ஸோட ஃப்ளஷ்ஷெல்லாம் அவங்க எட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இட் டேஸ்டட் குட். அதோட சுவை எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தே ஆல்சோ அப்சர்வ் தட் த ஸ்பார்க் கம் அவுட் பை ஸ்க்ராச்சிங் டூ ஸ்டோன்ஸ் டுகெதர். ஸோ 2 கற்கள் வந்து மேலேருந்து கீழே ஒன்றோடு ஒன்று உருண்டுட்டு வரப்போ 2 மோதுறதுல என்ன அது, அதுலேருந்து ஒரு ஸ்பார்க், ஒரு ஒளி ஏற்படுது, தீப்பொறி ஏற்படுது. ஓகேங்களா. இதை அவங்க பார்க்குறாங்க. சின்ஸ் தென் தே ஏட் குக்டு ஃபுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க உணவை சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. See the picture student, this only ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ இது மாதிரி தான் என்னது, காடுகளில் வந்து இயற்கையாகவே தீப்பிடிச்சு எரியும். ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு சில அனிமல்ஸ்லாம் என்ன ஆகும், மாட்டிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து இறந்துடும். லுக் அட் த பிக்சர்ப்பா. ஃபவுண்டு த ஃபயர். என்னப்பா பண்ணுறாங்க, 2 ஸ்டோன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து உரசி அதில் ஃபயர் மேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உணவை அதில் சமைச்சு சாப்பிட்றாங்க. லுக் அட் த பிக்சர். ஸோ இதில் என்னப்பா நமக்கு தெரியுது, ஹண்டிங். ஓகேங்களா. ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த
டூல்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் விலங்குகள்லாம் வேட்டையாடி எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு புக் பேஜ் நம்பர் 154. Early man used quartzite, a type of stone, for making tools and weapons. என்னப்பா சொல்கிறாங்க, ஏர்லி மேன் குவாட்சைட் அப்படிங்கிற ஒரு வகையான கல், ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, டூல்ஸ் அண்டு வெப்பன்ஸ், அவங்களுக்கு தேவையான கற்கருவிகள் ஆயுதங்கள் அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிறாங்க. அண்ட் தென் எ டைப் ஆஃப் ஸ்டோன் கால்டு ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் வாஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஃபயர். ஸோ அந்த ஃபயர் நெருப்பை உருவாக்குறதுக்காக என்ன வகையான கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளிண்ட் ஸ்டோன், அதாவது சிக்கிமுக்கி கல் அப்படிங்கிற ஒரு கல். See the picture பா. This one குவாட்சைட் அப்படிங்கிற ஒரு வகையான படிகக்கல். இது மூலிமா என்ன பண்ணுறாங்க, மற்ற வகையான கற்கருவிகள் ஆயுதங்கள் எல்லாமே வந்து உருவாக்கிக்கிறாங்க. அண்ட் திஸ் ஒன் ஃப்ளிண்ட் ஸ்டோன், சிக்கிமுக்கி கற்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் நோமோடிக் லைஃப், நாடோடி வாழ்க்கை. ஏர்லி ஹியூமன்ஸ் டிட் நாட் நோ டு க்ரோ கிராப்ஸ், அதாவது ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து எப்படி பயிர்கள்லாம் விளையுது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாது. தே wandered in all the landscape in search of food. ஸோ அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களெல்லாம் தேடி என்ன தேடி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு. தே ate whatever they got and drank water from natural sources. ஸோ அது மாதிரி தேடி ஏதாவது ஒரு பழங்களோ காய்கறிகளோ ஏதாவது சாப்பிட்டுட்டு அவங்க நீர் குடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நேச்சுரல் சோர்சஸ், இயற்கை வளங்களான என்னன்னு சொல்லலாம், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கெல்லாம் வாட்டர் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இயற்கையாகவே குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்தாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் கால்டு நாமோடிக் லைஃப். ஸோ இது மாதிரியான வாழ்க்கையை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாடோடி வாழ்க்கை. அதாவது ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் அவங்களுடைய உணவுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அது எங்கே கிடைக்குதோ தேடி போய்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. தே wore ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், லீவ்ஸ் அண்டு பார்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ் டு கவர் தேர் பாடி. ஸோ அவங்களுடைய உடம்புகளை எதை வச்சு மறைச்சிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளின் தோள்கள், லீவ்ஸ் இலைகள், அண்டு பார்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ் மரப்பட்டைகள். ஸோ இதெல்லாம் தான் என்னது ஏர்லி ஹியூமன்ஸோட ட்ரெஸ்ஸஸ். தே லிவ்டு இன் கேவ்ஸ் அண்டு ஹோல்ஸ் ஆஃப் பிக் ட்ரீஸ். ஸோ எங்கே அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னா கேவ்ஸ், குகைகளிலும், அது மட்டும் இல்லாத பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் பொந்து மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஹோல்ஸில் போய் அவங்க தங்கிக்குவாங்க. ஓகே, லுக் அட் த பிக்சர். என்னப்பா இருக்குது இந்த பிக்சர்ஸில். ஸோ ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளுடைய தோள்கள் இருக்குது இல்லைங்களா, அதை வேட்டையாடி அந்த ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அதை பாருங்கள் ட்ரெஸ்ஸஸாக வேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் வேர் ஷார்ப்னடு ஆஸ் டூல்ஸ் பை தம். ஸோ கற்கள் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நல்லா கூர்மையாக்கி அதை வந்து கருவிகளாக யூஸ் பண்ணுறாங்க. தே மேட் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் ஸ்டோன்ஸ் டூ. அதாவது ஒரு கற்களை வந்து இன்னொரு கற்கள் மூலியமாகவே என்ன பண்ணுறாங்க, கூர்மையாக பண்ணி அதை வந்து ஆயுதங்களாக யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் ஷார்ப் டூல்ஸ் வேர் யூஸ்டு. ஸோ இது மாதிரி இந்த கூர்மையான கற்கள் எதுக்காக அந்த கற்கருவிகள் யூஸ் ஆகுது அப்படின்னா டு ஹண்ட் அனிமல்ஸ் அண்டு டியர் த ஃப்ளஷ். எதுக்குப்பா யூஸ் ஆகுது, ஹண்ட் அனிமல்ஸ், விலங்குகளை வேட்டையாடவும், அது மட்டும் இல்லாத வேட்டையாடினதுக்கப்புறம் அதோட ஃப்ளஷ், அந்த தோலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கற்கருவிகளே கிழிச்சு அந்த ஃப்ளஷ் எடுத்து சாப்பிடுவாங்க, ஓகேங்களா. தே யூஸ்டு போன்ஸ், ஹார்ன்ஸ், ஸ்டோன்ஸ், ஸ்கின், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்டு ஸ்டிக்ஸ் அஸ் தேர் டூல்ஸ் அண்டு வெப்பன்ஸ். ஸோ அவங்களுடைய வெப்பன்ஸ், ஆயுதங்களாகவும் கருவிகளாகவும் இன்னும் எதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாங்களா. போன்ஸ், போன்ஸ்னால் என்னப்பா, எலும்புகள், விலங்குகளுடைய எலும்புகள். அண்டு ஹார்ன்ஸ், ஹார்ன்ஸ்னால் கொம்புகள். ஸ்டோன்ஸ் கற்கள், ஸ்கின் விலங்குகளுடைய தோல், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் மரக்கிளைகள், அண்டு ஸ்டிக்ஸ் மரக்குச்சிகள், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னது அவங்களுடைய கருவிகளாகவும் பயன்படுத்தினாங்க. திஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஹிஸ்ட்ரி வாஸ் கால்டு நியூ ஸ்டோன் ஏஜ் ஆர்
நியோலித்திக் ஏஜ். ஸோ இது மாதிரியாக அவங்களுடைய படிப்படியான டெவலப்மெண்ட். இந்த ஸ்டேஜை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூ ஸ்டோன் ஏஜ், அதாவது புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோன் ஏஜ், கற்காலம். How to divide it into 3 types. Okay, first one Paleolithic age. Paleolithic age என்னப்பா old stone age, பழைய கற்காலம். And then Mesolithic age, middle stone age, இடைப்பட்ட கற்காலம். And Neolithic age, new stone age, புதிய கற்காலம். See the picture. பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜில் வந்து இருக்காங்க, அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் எப்படி தங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் நியூ ஸ்டோன் ஏஜில் பாருங்கள் ஒரே இடத்துலையே வீடெலாம் அமைச்சிக்கிட்டு கல்டிவேஷன் உழவு தொழில் விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ்கிறாங்க பாருங்களா. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு பழைய கற்காலம், இடைப்பட்ட காலம், புதிய கற்காலம், இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஹியர் கிவன் ஒன் ஆக்டிவிட்டி பா. See the first question. What were the food eaten by early humans? And then second one, why did early humans live in caves? And third one, why did they eat raw flesh? Say the answer pa. First question answer. What were the food eaten by early humans? அதாவது early humans வந்து எந்த வகையான ஃபுட்டெலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ், raw flesh, கிரைன்ஸ். ஓகேங்களா. அண்ட் செகண்ட் ஒன், why did early humans live in caves? ஏன் வந்து அவங்க குகைகளில் வாழ்ந்தாங்க? to protect themselves from animals. ஸோ விலங்குகிட்ட இருந்தாலாம் தங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக தான் குகைகளில் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் தேர்ட் ஒன், why did they eat raw flesh? they did not know the use of fire. ஏன் வந்து ஃப்ளஷ் மாமிசத்தை பச்சையாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபயர் அதாவது நெருப்பை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட தெரியல, அதனால் என்ன பண்ணாங்க, பச்சையாகவே மாமிசத்தை சாப்பிட்டாங்க. early humans used weapons to protect themselves from animals. early humans வந்து வெப்பன்ஸ் எதுக்காகப்பா யூஸ் பண்ணாங்க, அனிமல்ஸ்கிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. they used torches to find the path at night. ஸோ அந்த இரவு நேரத்தில் அவங்க போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரே இருட்டாக இருக்கும் இல்லைங்களா நைட் டைமில். ஸோ அதுக்காக தான் டார்ச், தீப்பந்தம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. தே drew paintings of what they saw around them on the walls of the caves where they lived. அதாவது அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அவங்க பார்த்த காட்சிகள், இது எல்லாமே எங்கே வந்து அவங்க ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்கன்னா அவங்க வாழக்கூடிய அந்த குகைகளோட சுவர்களில். ஓகே சில்ட்ரன், ரிமைனிங் டாபிக் we will see the next class. Now we see the conclusion part. Okay children, stone age. Stone tools and weapons were used by humans in the past. And then nature of human evolution, and then hunting, cultivation, making fire, and then eating cooked food. And third one, nomadic life, searching of food and how to leave the caves, and then dresses. Okay, early humans used stones and weapons, and then bones, horns, stones, branch of trees, skin, this all the one using in what pa weapons. Okay, and last one, the stone age divided into 3 types. First type, Paleolithic age, that means old stone age. And then second one, Mesolithic age, middle stone age. And then last one, Neolithic age, new stone age. And then next part of evaluation. Okay children, first Roman, choose the best answer. First question, Paleolithic humans. என்னப்பா சொல்கிறாங்க, ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மேன்ஸ் என்னென்ன ட்ரெஸ்லாம் வியர் பண்ணியிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ, ஓர் காட்டன் கிளாத்ஸ். ஆப்ஷன் பி, ஓர் உல்லன் கிளாத்ஸ். ஆப்ஷன் சி, ஓர்
leaves and skin of animals? The answer is O, leaves and skin of animals. Okay, second one. Dash was the first pet animal of man? Option A, cow. Option B, horse. Option C, dog. The answer is dog. D-O-G, dog. Okay, third one. What was the first metal discovered by early human? Option A, iron. Option B, copper. Option C, gold. The answer is option B, copper. C-O-P-P-E-R, copper. Second Roman, fill in the blanks. First question. Early man lived in dash. The answer is caves. C-A-V-E-S, caves. The answer is caves. Second question. The Stone Age is the period in which stones were used as dash weapons. Weapons. W-E-A-P-O-N-S, weapons. Third question. Dash was used to produce fire. The answer is flintstone. F-L-I-N-T, flint, stone. S-T-O-N-E, stone. Flint, stone. Okay, children, you do your homework properly. Read and write. Thank you, students.